வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர லக்னத்தில் பிறந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஜோதிட ரீதியாக மிகவும் வலிமையான மற்றும் அதிர்ஷ்டகரமான ஒரு சேர்க்கையாகும். ஏனென்றால் லக்னாதிபதி சனி பகவான் உழைப்புக்கு காரகன், ராசி அதிபதி புதன் அறிவுக்கு காரகன். இந்த இருவரும் நண்பர்கள் என்பதால் உங்களுக்கு உழைப்பும் அறிவும் 2 கண்கள் போல செயல்படும். மகர லக்னம் என்பது ஒரு நில லக்னம், கன்னி ராசியும் ஒரு நில ராசி. இதனால் நீங்கள் காற்றில் கோட்டை கட்டாமல் நிஜத்தில் என்ன சாத்தியமோ அதை மட்டுமே நம்பி செயல்படுவீர்கள். உங்களுக்கு இயல்பாகவே பொறுமையும் நிதானமும் எதையும் தாங்கும் மன வலிமையும் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீர்கள். ஒரு விஷயத்தை 1000 முறை யோசித்து திட்டமிட்ட பிறகுதான் அதில் காலடி எடுத்து வைப்பீர்கள். லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு தெய்வீக அருளும் முன்னோர்களின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும். வெளியுலகிற்கு நீங்கள் மிகவும் கடுமையானவர் போலவும் சீரியஸானவர் போலவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான குணம் கொண்டவர். மற்றவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டுவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. ஏனென்றால் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பெர்ஃபெக்ஷன் உங்களிடம் அதிகம். குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது நீங்கள் மிகவும் பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவராக அல்லது தலைவியாக இருப்பீர்கள். மகர லக்னத்திற்கு 2ஆம் வீடு கும்பம் என்பதால் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி சனியாகவே வருகிறார். இதனால் உங்கள் பேச்சு மிகவும் நிதானமாகவும் உண்மையாகவும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது மற்றவர்களுக்கு கசப்பான உண்மையாக தோன்றலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கட்டுப்பாடோடும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். வீட்டில் உள்ள ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீர்கள். வீட்டை நிர்வகிப்பதில் நீங்கள் ஒரு இராணுவ தளபதி போலவே செயல்படுவீர்கள். தாயார் வழி உறவுகளால் உங்களுக்கு சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து போகலாம். ஆனால் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அதிக பாசம் வைத்திருந்தாலும் அதை வார்த்தைகளில் வர்ணித்து சொல்ல தெரியாது, செயலில்தான் காட்டுவீர்கள். கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனி குடித்தனம் செல்வது உங்களுக்கு நிம்மதியை தரும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கும். காரணம், இக்கட்டான நேரங்களில் நீங்கள்தான் அவர்களுக்கு தூணாக நின்று உதவுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது. ஏனென்றால் லக்னத்திற்கு பக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில்தான் உங்கள் ராசி அமைந்துள்ளது. இது வியாபாரத்திற்கு மிக சிறப்பான அமைப்பாகும்.
புதனின் ஆதிக்கத்தால் உங்களுக்கு கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், ஜோதிடம், எழுத்துத்துறை மற்றும் ஏஜென்சி தொழில்கள் மிக சிறப்பாக கை கொடுக்கும். அதே சமயம் மகர லக்னம் என்பதால் பழைய பொருட்கள் விற்பனை, இரும்பு, சிமெண்ட், ரியல் எஸ்டேட் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களிலும் நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். வியாபாரத்தில் ₹1 முதலீடு செய்தால் அதில் எப்படி ₹10 லாபம் பார்ப்பது என்ற தந்திரம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். யாரையும் எளிதில் நம்பி பணத்தை கொடுக்க மாட்டீர்கள். கூட்டாளிகளை சேர்க்கும் போது மிகவும் கவனமாக இருப்பீர்கள். உங்களிடம் இருக்கும் விடாமுயற்சிதான் உங்களின் மூலதனம். வியாபாரத்தில் சரிவு ஏற்பட்டாலும் துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து வருவீர்கள். வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற பேச்சு இருக்காது. ஆனால் நாணயம் தவறாமல் நடந்து கொள்வீர்கள். அதுவே உங்களுக்கு பெரிய பெயரை தேடித்தரும். வேலைக்கு செல்பவராக இருந்தால் நீங்கள் ஒரு மிகச் சிறந்த உழைப்பாளியாக திகழ்வீர்கள். நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பது உங்களுக்கு பிடித்தமான விஷயம். மகர லக்னக்காரர்கள் பொதுவாகவே கடின உழைப்பாளிகள். அதிலும் கன்னி ராசி சேரும்போது நுண்ணறிவும் கூடுவதால் அலுவலகத்தில் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பீர்கள். வங்கித்துறை, அரசு பணிகள், மென்பொருள் துறை, சட்டம் மற்றும் நிர்வாக பணிகளில் நீங்கள் உயர்ந்த பதவிகளை அடைவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஒரு சிறு பிழை கூட இருக்காது. அவ்வளவு துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் வேலையை மெச்சுவார்கள். ஆனால் சக ஊழியர்களிடம் உங்களுக்கு சிறு சிறு உரசல்கள் வரலாம். காரணம், அவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் முகத்துக்கு நேராக சுட்டிக்காட்டுவீர்கள். அது அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஆகியவை சற்றே தாமதமானாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய அந்தஸ்தை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு துளியும் இருக்காது. பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள். பணத்தின் அருமை தெரிந்தவர் நீங்கள். மகர லக்னக்காரர்களுக்கு பொதுவாகவே இளமை காலத்தில் பொருளாதார சிரமங்கள் இருந்தாலும் நடுத்தர வயதுக்கு மேல் மிகப்பெரிய சொத்துக்களை சேர்த்து விடுவீர்கள். கன்னிராசியின் இயல்புபடி நீங்கள் மிகவும் சிக்கனமானவர். அனாவசிய செலவுகளை கண்டால் உங்களுக்கு கோபம் வரும். சிறுக சிறுக சேமித்து வைத்து பிற்காலத்தில் பெரிய அளவில் செட்டில் ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பெரும் யோகத்தை அளிக்கும். 4ஆம் அதிபதி செவ்வாய் என்பதால் பூமி யோகம் உங்களுக்கு உண்டு. பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து விற்பது அல்லது வாடகைக்கு விடுவது மூலம் வருமானம் வரும். கடன் வாங்குவதை நீங்கள் கௌரவ குறைச்சலாக நினைப்பீர்கள். அப்படியே வாங்கினால் அதை விரைவில் அடைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஊக வணிகத்தில் ஈடுபடும் போது புதனின் பலமறிந்து செயல்படுவது நல்லது. பண விஷயத்தில் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மகர லக்னம் முழங்கால் மற்றும் மூட்டுகளை குறிக்கும். கன்னிராசி வயிறு மற்றும் நரம்பு மண்டலத்தை குறிக்கும். எனவே உங்களுக்கு மூட்டு வலி, வாதம், வாய்வு தொல்லை மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் அதிகமாக கவலைப்படுவதாலும் ஓயாமல் சிந்தித்து கொண்டே இருப்பதாலும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இதுவே செரிமான கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். எனவே மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மிக முக்கியம். சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதும் ஆழ்ந்த உறக்கமும் உங்களுக்கு மருந்தாக அமையும். குளிர்ச்சியான பொருட்கள் மற்றும் பழைய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. யோகா மற்றும் நடைப்பயிற்சி செய்வது உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி அல்லது அரிப்பு போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். மருத்துவ செலவுகளை குறைக்க வேண்டுமென்றால் வருமுன் காப்பதே சிறந்தது. வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர். 5ஆம் அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்கள் குழந்தைகள் மிகவும் அழகாகவும் கலையார்வம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் படித்தில் கெட்டிக்காரர்களாக திகழ்வார்கள். நீங்கள் குழந்தைகளிடம் மிகவும் கண்டிப்புடன் இருப்பீர்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வளர வேண்டும், நேரத்தை வீணடிக்க கூடாது என்று நினைப்பீர்கள். உங்களின் இந்த கண்டிப்பு அவர்களுக்கு சற்று அழுத்தத்தை தரலாம். எனவே அவர்களிடம் நண்பர்களைப் போல பழகுவது நல்லது. உங்கள் குழந்தைகள் பிற்காலத்தில் மிகச்சிறந்த நிலைக்கு வருவார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதரவும் அதிகம் கிடைக்கும். அவர்கள் கலைத்துறையிலோ அல்லது உயர் அதிகார பதவியிலோ அமர்வதை பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். குழந்தைகளின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் மிகுந்த பிரயத்தனம் எடுப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்கள் வாரிசுகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அது பயனுள்ள பயணமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மகர லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் அடிக்கடி ஆன்மீக பயணங்கள் அல்லது தீர்த்த யாத்திரைகள் செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியான பயணங்களால் உங்களுக்கு பணவரவும் புகழும் கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்யும் யோகமும் சிலருக்கு உண்டு. பயணங்களை திட்டமிடுவதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். தங்குமிடம், உணவு வசதி என அனைத்தையும் முன்பே மிக துல்லியமாக திட்டமிட்டு விடுவீர்கள். கடைசி நேர பரபரப்பை விரும்ப மாட்டீர்கள். புதிய இடங்களுக்கு செல்லும்போது அங்கே உள்ள கலாச்சாரம் மற்றும் சரித்திரங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக வேகம் வேண்டாம், நிதானம் தேவை. பழைய வாகனங்களை விட புதிய வாகனங்களை உபயோகிப்பது உங்களுக்கு ராசியாக இருக்கும்.
குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். முடிவாகச் சொல்ல வேண்டுமென்றால் மகர லக்னம் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உழைப்பின் சிகரம் என்று சொல்லலாம். உங்களின் விடாமுயற்சியும் கூர்மையான புத்திசாலித்தனமும் உங்களை வாழ்க்கையின் உச்சாணிக் கொம்பில் ஏற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். ஆனால் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது உங்களின் அதிகப்படியான கவலையும் எதிர்மறை சிந்தனைகளும் தான். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை இனிமையாக மாறும். மற்றவர்களின் சின்ன தவறுகளை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கும் குணத்தை வளர்த்து கொண்டால் மன நிம்மதி கிடைக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவானையும் புதன்கிழமைகளில் பெருமாளையும் வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தாமதமானாலும் வெற்றி நிச்சயம். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள், வாழ்க்கை வளம் பெறும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.